தேவர் அருள் ஞான சேயவன் பரமகம் தேவர் அருள் ஞான சேயவன் தருமமே வடிவாய் தோன்றிய தூயவன் தெருள் நிறையாதவன் தீனக்கு தாயவன் தெருள் நிறையாதவன் தீனக்கு தாயவன் பொருள் இது என காட்ட புது நாடு போயவன் பொருள் இது என காட்ட புது நாடு போயவன் மன்னகம் வாழ வந்த ஞானம் விவேகானந்த பொன்னடி போற்றுவோம் நான். அனைவருக்கும் இனிய வணக்கம். நீண்டதொரு பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கொண்டு விளங்குகின்ற நம்முடைய தாய் திருநாடு மேலும் ஒரு கொண்டாட்டங்களை நிகழ்த்த இருக்கின்றது. இந்திய தாய் திருநாடு பவள விழா ஆண்டு என்று சொல்லக்கூடிய 75வது சுதந்திர தின விழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே வங்காளம் பெற்றெடுத்த இளம் சிங்கம் இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா இனிதே துவங்க இருக்கின்றது. இந்த நல்ல வேளையிலே உங்கள் இணைய வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களையும் முதற்கண் வரவேற்கும் முகத்தாக இந்த தேசிய இளைஞர் தின விழாவிற்கு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை வழங்க ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலய கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் தங்கவேலண்ணா அவர்களை அன்போடு வரவேற்புரை வழங்க அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய சுவாமி நிலேசுந்தர மகாராஜ் கல்லூரி செயலர் அவர்களுக்கும் ஸ்ரீநிதி பிரிவின் இயக்குனர் முனைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் ஸ்ரீநிதி பிரிவின் மாணவர் நலன் பிரிவின் டீன் கந்தப்பண்ணா அவர்களுக்கும் மற்றுமுள்ள துறை தலைவர் அண்ணாக்கள் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மதிய வணக்கத்தை அர்ப்பணித்து, பாரத நாடு பழம்பெரு நாடு நீலதன் முதல்வர் என்ற அந்த முண்டாசு கவிஞன் பாரதியின் வழியை எடுத்துக்கொண்டு ஆயிரம் ஆண்டுகளாக ஏன் யுகம் யுகமாக இந்த அகில உலகத்திற்கும் அறிவாற்றலையும் வளங்களையும் விஞ்ஞான கருத்துக்களையும் போதித்து இந்த பிரபஞ்சத்தின் முக்கிய இடமாக இருக்கின்ற இந்த பூமியின் கலாச்சாரத்திலும் அறிவியல் முன்னேற்றத்திலும் ஒரு முதன்மை ஸ்தானத்திலே விளங்கிக் கொண்டிருந்த ஒரு தேசம் நமது பாரத தேசம். ஏதோ ஒரு சில காரணங்களால் தன்னுடைய தொன்மையை இழந்து இருள் சார்ந்தது போல இருந்த அந்த ஒரு அறியாமை சூழ்ந்திருந்த நேரத்திலே நமது பாரத தேசத்தையும் நமது பாரத மக்களையும் ஏன் இந்த அகில உலக மக்களையும் ஒரு தெளிநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த இருளிலிருந்து மீட்டெடுக்க வந்த அந்த விடிவெளியாக நமது பாரத கண்டத்திலே உதித்த ஒரு மகா புருஷரின் ஒரு அருமையான அவதார தினமான இன்று இந்த ஜனவரி 12ஆம் தேதி 1863ஆம் ஆண்டு அந்த அறியாமை இருளிலிருந்து அனைத்து மக்களையும் மீண்டெடுக்க ஒரு இளம் சூரியனாக உதித்த ஒரு மகானின் ஒரு மகா புருஷரின் பிறப்பு தினத்தை இன்று நாம் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆம், அவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டின் பெருமையையும் இந்திய கலாச்சாரத்தையும் நம் மக்களுக்கு மட்டுமல்லாது அகில உலகத்திற்கும் எடுத்துச் சென்று அதை அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற முனைப்புடன் நமது பரதகண்டத்தில் தன்னுடைய அனைத்து சுற்றுப்பயணங்களையும் நிறைவு செய்து அனைத்து கருத்துக்களையும் எடுத்து ஒரு மிகச்சிறந்த தொகுப்பை எடுத்துக்கொண்டு நமது பரதகண்டத்தின் மக்களை முன்னேற்றும் வாயிலாக தமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா என்கின்ற அந்த நாட்டிற்கு சென்று அந்த சிகாகோ மாநகரிலே இந்திய கலாச்சாரத்தையும் இந்தியாவுடைய தொன்மையையும் இந்த அகில உலகத்திற்கும் எடுத்து உரைத்து
நம்மை மீட்டெடுக்க செய்தவர் சுவாமி விவேகானந்தர். அவர் ஏன் அவருடைய அவதார தினத்தை நமது அரசாங்கம் இளைஞர் தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால், ஒரு இளைஞன் எப்படி இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், செய்கின்ற அனைத்து காரியங்களையும் மகத்தானதாக செய்வதற்கு அவன் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டாக தான் வாழ்ந்து காட்டியதோடு மட்டுமல்லாது ஒவ்வொரு இளைஞருக்கும் தம்முடைய செயல் மூலமும் அறிவு மூலமும் அறிவுரைகளையும் போதனைகளையும் வழங்கி சென்றிருக்கிறார். அவ்வாறு அந்த மகானின் ஒரு அற்புத தினத்தை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற சுவாமி நிர்மலேசந்த மகாராஜ் அவர்களை என் சார்பிலும் கல்லூரியின் சார்பிலும் வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்வை இங்கு ஒரு நல்ல சிறப்பான அமைப்பாக ஏற்படுத்தி மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதை அருமையாக கொண்டு சேர வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கின்ற சுயநிதி பிரிவு இயக்குனர் முனைவர் சிறிதரன் அவர்களுக்கும், சுயநிதி பிரிவின் மாணவர் நலன் பிரிவு தலைவர் முனைவர் கந்தப்பண்ணா அவர்களுக்கும் மற்றுமுள்ள துறை பேராசிரியர்களுக்கும் இந்த இளைஞம் வாயிலாக இணைந்திருக்கின்ற எமது மாணவ செல்வங்கள் அளவிற்கும் மீண்டும் ஒரு முறை தேசிய இளைஞர் தினத்தின் நல்வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்விற்கு வரவேற்பையும் நல்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய கல்லூரியினுடைய முதல்வர் அண்ணா அவர்களுக்கு நன்றியை குறித்தாக்கிக் கொள்கின்றோம். நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிறருக்கு உதவி புரிவதும் உலகிற்கு நன்மை செய்வதும் தான். நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிறருக்கு உதவி புரிவதும் உலகிற்கு நன்மை செய்வதும் தான் சுவாமி விவேகானந்தர். இந்த நல்ல வேளையிலே வித்யாலய கலையறிவியல் கல்லூரியினுடைய செயலர் திரு சுவாமி நிர்மலேசானந்த அவர்கள் நம்மோடு இணைப்பிலே இணைந்திருக்கின்றார். அவர்கள் இந்த இளைஞர் தின நல்ல வேளையிலே இளைஞர்களுக்கு ஒரு நல்ல உரையையும் விவேகானந்தருடைய அறிவுரைகளையும் அவற்றோடு ஆசிகளையும் வழங்க அன்போடு இணைந்திருக்கின்றார். அவர்களை உங்களின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். ஓம் ஸ்தாபகாய தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய் ராமகிருஷ்ணாய தே நமः. ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலய கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் அண்ணா அவர்களுக்கும், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் சிறப்பாக வழிநடத்தி செல்கின்ற திரு கந்தப்பண்ணா அவர்களுக்கும், வித்யாலய சுயநிதி பிரிவினுடைய இயக்குனர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும், ஏனைய பேராசிரியர்கள், மாணவர்கள், உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய இளைஞர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் அண்ணா சொல்லும் போது சுவாமி விவேகானந்தனுடைய விஷயங்களை, ஏன்னா இன்னைக்கு 10 மாணவர்கள் நீங்க ரொம்ப குறுகிய காலத்துல உங்களுக்கு சொல்லி இதெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க ரொம்ப குறுகிய காலத்துல இதெல்லாம் தயார் செய்து ஒவ்வொருத்தரும் பிரதி 5 நிமிடம் பேச போறீங்கும் போதே ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஆனா ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இளைஞர்கள் தினம்ங்கிறதுனால இப்ப கடந்த 1 மாத காலமாக நம்முடைய முதல்வர் அண்ணாவுக்கும் தெரியும், நம்முடைய வித்யாலயத்துல நேர்முக தேர்வு நடக்குது. ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள், ஆசிரியர் இதெல்லாம் முடிஞ்சது. ஏன் இளைஞர் தினத்தன்னைக்கு இதை சுவாமி பேசுறாங்கன்னு நினைக்க வேணாம். நீங்க இப்பவே முன்கூட்டி தெரிஞ்சு வச்சீங்கன்னா நல்லது. இந்த ஆசிரியர் இல்லாத இதுக்கு நாங்க நேர்முக தேர்வு நடக்கும்போது சுமார் கிட்டத்தட்ட நம்மளுடைய முதல்வர்னா ஒரு 400 பேரையாவது அந்த நேர்முக தேர்வுல சந்திச்சிருப்பார். நான் ஒரு 600 பேரை சந்திச்சிருக்கேன். அதுல ஒரு குறைந்தது ஒரு 20% பேராவது நம்முடைய வித்தியாலயத்தில் படித்திருக்கிறார்கள். 3 ஆண்டுகள், 2 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், இன்னும் சொல்ல போனா 15 ஆண்டுகள் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு வெளியில பல துறைகள்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வித்தியாலயத்திலேயே ஒரு 10 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம் இந்த மாதிரியும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அவர்கள்ட்ட நாம கேட்கும்போது
வித்யாலயத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லலாம். நீங்க இந்த பள்ளியில படிச்சீங்க, இந்த கல்லூரியில படிச்சேன்னு சொல்றீங்களே, அதை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்னவோ அந்த கேள்விக்கு பதில் சொன்னா கின்னஸ் ரெக்கார்ட்ல அவங்க பேர் பதிவு செய்வாங்கங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ தெரியல. அது பல முறை மாணவர்கள் கல்லூரியில சேரும் பொழுதும் சரி, இல்ல புதிதாக பல பேர் பணிக்கு வரும்போதும் சரி, வித்யாலயத்துல பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அந்த நிகழ்வுகள்ல இதை பத்தியெல்லாம் நாம எடுத்து சொல்றோம். வித்யாலயம்னு என்ன, வித்யாலயம் எப்ப துவங்கினாங்க, எப்ப ஆரம்பிச்சாங்க, யாரால் துவக்கப்பட்டது, எந்த ஆண்டு துவக்கப்பட்டது, அப்புறம் யாரெல்லாம் இந்த வித்யாலயத்துக்காக வேண்டி சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள், இது யாருடைய உபதேசத்தை பின்பற்றி வருகிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றோம். ஆனா வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, இது எல்லாத்தையும் நாமளும் போய் உட்கார்ந்து ரொம்ப ஈடுபாட்டோட அமைதியா யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம ரொம்ப ஈடுபாட்டோட கேட்கிறோம். ஆனா அந்த ஈடுபாடு நேர்முக தேர்வுல வரும்போது தெரியறது இல்லை. கேட்கறதுக்கே வருத்தமாக இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் வேலை பார்க்குறாங்க, பணி செய்யறாங்க, இத்தனை வருஷம் வித்யாலயத்துல படிச்சிருக்காங்க, வித்யாலயத்தினுடைய அடிப்படை விஷயம் தெரியலையேன்னு கேட்கும்போது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் விடுங்க, நீங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். இன்னும் ரொம்ப வருந்தத்தக்க நிகழ்ச்சி என்னன்னா, நம்ம இந்திய நாடு எப்போ சுதந்திரம் அடைஞ்சதுன்னு கேட்டா ஒருத்தருக்கு தெரியல. டிசம்பர், ஐ திங்க் இட் மே பி டிசம்பர் 25 or 24 அப்படின்னு. இதெல்லாம் எந்த அளவுக்கு எம்எஸ்சி பிஎட் அந்த கேண்டிடேட் இந்த நிலையில நாம இந்திய நாடு போய்கிட்டு இருந்ததுன்னா, சுவாமி விவேகானந்தர் எதிர்பார்த்த ஒரு பெருமை வாய்ந்த இந்தியாவை நம்ம எல்லாரும் யாருனாலும் இருக்கணும். என்ன 20 வருஷம்னா அதுல இன்னொரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, மாணவர்கள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தந்தவரை பத்தி கேட்கும்போது யாரெல்லாம் போராடினாங்கன்னு கேட்கும்போது மிஸ்டர் காந்தி அப்படிங்கிறான். அவர் அண்ணாவா தம்பியான்னு எனக்கு தெரியல. மிஸ்டர் காந்தி, இந்த வெள்ளக்காரன் சொல்ற மாதிரி நாமளும் பேசி பழகிட்டோம். இன்னொரு 20 வருஷம்னா மகாத்மா காந்தி யாருன்னு கேட்டு நம்ம யாருக்குமே தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வருந்தத்தக்க ஒரு நிகழ்ச்சி, நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த தேசிய இளைஞர் தினம், சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினத்தை தான் தேசிய இளைஞர் தினமாக ஜனவரி 12 திரு விஸ்வநாத தத்தர் மற்றும் புவனேஸ்வரி அம்மையாருக்கு இறைவனுடைய அருளால் பிறந்த குழந்தை தான் நரேந்திரநாத் தத்தா. பிற்காலத்துல அவர் தான் சுவாமி விவேகானந்தர் என்கிற ஒரு பேர்ல இந்தியாவினுடைய பெருமையை, இந்தியா இந்திய தேசிய நாடு அந்த இதுலயே இருக்குமா, வரைபடத்திலேயே உலகத்தினுடைய வரைபடத்துல இருக்கா என்கிற நிலைமை வரக்கூடிய சமயத்துலதான் இந்தியாவினுடைய பெருமையும் அந்த இதையும் உலகம் முழுக்க நிலைநாட்டியவர் சுவாமி விவேகானந்தர். வெளிநாட்டு மக்களையும் அந்நிய மக்களையும் அவர்களுடைய பார்வையை இந்தியாவை நோக்கி திசை திருப்பி காண்பித்தவர் சுவாமி விவேகானந்தர். அதைத்தான் நாம தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 1985 ஆண்டு நம்முடைய நாட்டுல யார் இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக காண்பிக்கலாம், அந்த இளைஞர்கள் தினத்தை கொண்டாடும் போது யாரை உதாரண புருஷனாக காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அனைத்து தரப்பு மக்களும் முன்னுதாரணமாக எடுத்து காண்பிக்கும் சுவாமி விவேகானந்தர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஏன் அவருடைய சிந்தனைகள், அவருடைய உபதேசங்கள் இவை எல்லாமே நாம பார்த்தோம்னா இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடியதுதான். அதனாலதான் அவர் சொல்றதை நாம கேட்கிறோம், எனக்கு 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த உலகத்தினுடைய இயக்கத்தையே நான் மாற்றி காண்பிக்கிறேன். ஏன் இளைஞர்களை கேட்கிறார்? அத்தகைய சக்தி, அவர் எதிர்பார்த்த சக்தி இளைஞர்கள்ட்ட தான் இருக்கு. அதுவும் குறிப்பாக அவர் சொன்னது என்னன்னா, இதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை சென்னை இளைஞர்கள் ஆகிய உங்களிடம் இருக்கிறது என்கிற வார்த்தையும் அவர் சொல்றாரு. மற்ற மாநிலத்தை பத்தி சொல்லல, அவர் குறிப்பாக சொல்றது சென்னைங்கும் போது அந்த இடத்துல தமிழ்நாட்டை குறிக்கக்கூடியது. சுவாமி விவேகானந்தர் சொல்லும்போது சென்னையை சார்ந்த இந்த இளைஞர்களால் அதை மிக விரைவாக செய்ய முடியும் என்கிற ஒரு இதை சொல்லும் போது தமிழ்நாட்டுல பிறந்த நாம ஒவ்வொருத்தரும் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் இது. இப்ப எந்த அளவுக்கு சுவாமி விவேகானந்தர் நம்மளை பெருமைப்படுத்தி இருக்கிறார்.
ஏன் தமிழகத்தை அவரை குறிப்பா சொன்னாங்க? அவர் இந்தியா முழுக்க சுத்தி வந்தாலும் அவரை சரியாக உணர்ந்து கொண்டு அவருடைய சிகாகோ செல்வதற்கு, சர்வமத மகாசபை மாநாடு செல்வதற்கு நம்மளை போன்ற கல்லூரி இளைஞர்கள் தான் சென்னையில் பல வீடுகளுக்கு சென்று அவருக்காக அமெரிக்கா செல்வதற்காக நன்கொடை வசூலித்தார்கள் என்பதையும், அதற்கு நம்மளுடைய சேவை தமிழ்நாட்டின் மூலமாக, நம்முடைய இளைஞர்கள் மூலமாக அது இருந்திருக்கிறது என்று நாம தெரியும் பொழுது நாம் எல்லாரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அத்தகைய ஒரு வம்சத்துல தான், அதை சார்ந்த இதுல தான் நாம் எல்லாரும் வந்திருக்கோம் என்கும்போது நம்ம தமிழ்நாடு இளைஞர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும். இப்போ இன்னைக்கு கூட நீங்க யாருமே இங்க இல்லை, இங்க இருந்திருந்தா இன்னும் சிறப்பா இதை பண்ணியிருக்கலாம். இது இளைஞர்கள் தினம் மாத்திரம் கிடையாது. எதனால சுதந்திரத்தை பத்தி சொன்னேன்னா, நாம எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ தேச பக்தர்கள், தேச தியாகிகள் தங்களுடைய குடும்பத்தையும் சொந்தம் சுகம் எல்லாத்தையுமே துறந்து தங்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். இவர்களை பற்றியும் நினைவு கூற வேண்டும். இந்த இரண்டையும் இணைத்து நாம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டினுடைய 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தையும், அதோடு இளைஞர்கள் தேசிய இளைஞர் தினத்தையும் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி கரெக்டா சரியா 100 இளைஞர்கள் இந்த கூட்டத்துல இருக்கீங்க. அதுக்கு அதிகமாகவும் போல குறைவாகவும் இல்லை, சரியா 100 இளைஞர்கள் இருக்கீங்க. அவருடைய பணியில் நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை எதிர்பார்த்த ஒரு இந்தியாவை நீங்கள் ஒவ்வொருவர்களும் உருவாக்க வேண்டும். இதுல 10 பேர் தொடர்ந்து பேச போறீங்க. இந்த கருத்துக்களை உங்களை போன்ற பல இளைஞர்களுக்கு நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என கூறி, இறைவனுடைய அருளும் ஆசியும் உங்கள் அனைவருக்கும் பிரார்த்தித்து என்னுடைய இந்த ஆசி உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தாய்நாடு, மக்கள் சமுதாயம், சத்தியம் இவற்றை உண்மையாகவே நேசித்து எவன் பணிவுடன் நடக்கின்றானோ அவனால் உலகத்தையே ஓர் அசைத்து விட முடியும். சுவாமி விவேகானந்தர். திரு நிர்மலேஸ்வர மகாராஜ் அவர்கள் அன்போடு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அந்த திடமும் திண்மையும் இருக்கின்றது என்பதை சுவாமிஜியினுடைய கருத்தாக எடுத்துரைத்தார். அவர்களுடைய பாத கமலங்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு 159வது சுவாமி விவேகானந்தருடைய இளைஞர் தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நல்ல வேளையிலே இளைஞர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட இருக்கின்றது. நம் கல்லூரியினுடைய அன்புக்குரிய மாணவ பெருமக்கள், சுவாமிஜி அவர்களுடைய இளம் உரைகளையும் நல்லுரைகளையும் இங்கே இணையதள வழியாக எடுத்துரைக்க இருக்கின்றார்கள். அந்நிகழ்விலே நாமும் இணைந்து அந்த உரையை செவிமடுத்து நம்முடைய வாழ்நாளிலே அவற்றை பயனுள்ளதாக்கிக் கொள்ள விளைவோமாக. முதலாவதாக நம் கல்லூரியினுடைய BSc IT ஸ்ரீராம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நல்லுரை தருகிறார். ஸ்ரீராம், லைன்ல இருக்கீங்களா? கேமரா வந்து ஹரிசானல்ல வைப்பா. ஓகே. ஸ்ரீராம், one second, ஒரு நிமிஷம். அடுத்து ரதீஷ் குமார், செகண்ட் BSc IT. அடுத்து தேர்ட் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் வெங்கடேஷ். ஃபர்ஸ்ட் பிகாம் BA கல்யாண். செகண்ட் BSc பிசிக்கல் எஜுகேஷன் போஸ்டன். இருக்கே சார். அடுத்து ஃபர்ஸ்ட் பிகாம் CA அஸ்வத். சார் இருக்கேங்க சார். ஓகே. ஃபர்ஸ்ட் பிகாம் CA B சோலை பாண்டியன். சார் இருக்கேங்க சார். ஃபர்ஸ்ட் பிகாம் B நரேந்திர குமார். நெக்ஸ்ட் பிகாம் B சூரியகாந்த். அண்ட் தேர்ட் BCA M அஸ்வந்த். அடுத்து ஸ்ரீராம், நீங்க உங்களுடைய
வரவேற்புக்கு மறுமொழி இந்த உரையை நீங்க ஆனந்தமா மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். அவையில் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். 1893 செப்டம்பர் 11 அன்று சிகாகோ சர்வ சமய பேரவையில் சுவாமி விவேகானந்தர் வழங்கியது. அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இன்பமும் இதமும் கனிந்த உங்கள் வரவேற்புக்கு மறுமொழி கூற இப்போது உங்கள் முன் நிற்கின்றேன். என் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது. அதனை வெளியிட வார்த்தைகள் இல்லை. உலகத்தின் மிக பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். பல்வேறு இனங்களையும் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கான இந்து பெருமக்களின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த மேடையில் அமர்ந்துள்ள பேச்சாளர்களும் சிலர் கீழ் திசை நாடுகளில் இருந்து வந்துள்ள பிரதிநிதிகளை பற்றி குறிப்பிடும் போது வேற்று சமய நெறிகளை பெருக்காத பண்பினை பல நாடுகளுக்கு எடுத்துச் சென்ற பெருமை தொலைவிலுள்ள நாடுகளில் இருந்து வந்துள்ள இவர்களைத்தான் சாரும் என்று உங்களுக்கு கூறினார்கள். அவர்களுக்கும் என் நன்றி. பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக் கொள்ளுதல் ஆகிய இரு பண்புகளை உலகத்திற்கு புகட்டிய மதத்தை சார்ந்தவர் நான் என்பதில் பெருமை கொள்கிறேன். எதையும் வெறுக்காமல் மதிக்க வேண்டும் என்னும் கொள்கையை நாங்கள் நம்புவதோடு எல்லா மதங்களும் உண்மை என்று ஒப்புக்கொள்ளவும் செய்கிறோம். உலகில் உள்ள அனைத்து நாடுகளாலும் அனைத்து மதங்களாலும் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டவர்களுக்கும் புகலிடம் அளித்த நாட்டை சேர்ந்தவர் நான் என்பதில் பெருமை கொள்கிறேன். இந்த களப்பற்ற இஸ்ரேல் மரபினர்களுடன் எஞ்சி நின்றவர்களை மனமாற தழுவி கொண்டவர்கள் ஆண்கள் என்று கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். பெருமைமிக்க ஜொராஸ்ட்ரிய மதத்தினரில் எஞ்சியிருந்தோருக்கு அடைக்கலை அளித்து இன்னும் பேணி காத்து வருகின்ற சமயத்தை சார்ந்தவர் நான் என்பதில் பெருமை கொள்கிறேன். என்னருமை சகோதரர்களே, பிள்ளை பருவத்திலிருந்தே நான் பாடி பயின்று வருவதும் கோடிக்கணக்கான மக்களால் நாள்தோறும் இன்றும் தொடர்ந்து ஓதப்பட்டு வருவதுமான பாடலின் ஒரு சில வரிகளை இங்கு உங்கள் முன் குறிப்பிட விரும்புகிறேன். எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியிலே கடலில் சென்று சங்கமமாம் பான்மையினை போன்றதோ பின்பற்றும் தன்மையாலே துங்கமிகு நெறிபலவாய் நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கு அவைதான் என்பது ஈட்டில் உன்னை அடைகின்ற ஆரே என்று. இதுவரை நடந்துள்ள மாநாடுகளில் மிக மிக சிறந்ததாக கருதக்கூடிய இந்த பேரவை கீதையில் உபதேசிக்கப்பட்டுள்ள பின்வரும் அற்புதமான ஒரு உண்மையை உலகத்திற்கு பிரகடனம் செய்துள்ளது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். யார் எந்த வழியாக என்னிடம் வர முயன்றாலும் நான் அவர்களை அடைகிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிகளில் என்னை அடைய முயல்கிறார்கள். அவையெல்லாம் இறுதியில் என்னையே அடைகின்றன. பிரிவினைவாதம், அளவுக்கு மீறிய மதப்பற்று, இவற்றால் உண்டான மதவெறி, இவை இந்த அழகிய உலகை நெடுநாளாக எழுதப்பட்டுள்ளன. அவை இந்த பூமியை நிரப்பியுள்ளன. உலகை இரத்த வெள்ளத்தில் மீண்டும் மீண்டும் மூழ்கடித்து நாகரிகத்தை அழித்து எத்தனையோ நாடுகளை நிலைகொலை செய்துவிட்டன. அந்த கொடிய அரக்கத்தனமான செயல்கள் இல்லாதிருந்தால் மனித சமுதாயம் இன்றிருப்பதை விட பல மடங்கு உயர்நிலை எய்திருக்கும். அவற்றிற்கு அழிவுகாலம் வந்துவிட்டது. இன்று காலையில் இந்த பேரவையின் ஆரம்பத்தை குறிப்பிட முழங்கிய மணி மத வெறிகளுக்கும் வாளாலும் பேனாவாலும் நடைபெறுகின்ற கொடுமைகளுக்கும் ஒரே குறிக்கோளை அடைய பல்வேறு வழிகளில் சென்று கொண்டிருக்கும் மக்களிடையே நிலவும் இரக்கமற்ற உணர்ச்சிகளுக்கும் சாவு மொழியாகும் என்று நான் திடமாக நம்புகிறேன். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொண்டு தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழா. ஒரு வழங்கிய உரை ஒன்றை நாம் காணலாம். பாம்பனில் வரவேற்புக்கு பதிலுரை வழங்கியது. நமது புனிதமான தாய் திருநாடு ஆன்மீகமும் தத்துவமும் தலைத்த நாடு, ஆன்மீக செம்மல்களை பெற்ற நாடு, துறவின் உன்னத நாடு. இங்கு மட்டுமே மிக பல காலத்திலிருந்து மிக நவீன காலம் வரை வாழ்வின் மிக உயர்ந்த லட்சியம் மனிதனுக்கு காட்டப்பட்டுள்ளது. மேலை நாடுகளில் நான் இருந்திருக்கிறேன், பல நாடுகளில் பயணம் செய்திருக்கிறேன், பல்வேறு இன மக்களுடன் பழகியிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இனமும் ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை பெற்றிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது.
வாழ்க்கை நீரோட்டம் முழுவதிலும் அந்த லட்சியம் பாய்ந்து பரவுகிறது. தேசிய வாழ்க்கையின் முதுகெலும்பாக அமைந்திருக்கிறது. அரசியலோ வாணிக தன்மையோ தொழில்நுட்ப உயர்வோ இராணுவ ஆற்றலோ இந்தியாவின் முதுகெலும்பாக இல்லை. நாம் பெற்றதெல்லாம் பெற விரும்புவதெல்லாம் மதம் மட்டுமே. ஆன்மீகம் என்பது இந்தியாவில் எப்போதும் இருந்து வந்திருக்கிறது. உலகம் முழுவதும் கண்களும் ஆன்மீக உணர்விற்காக இப்போது இந்தியாவை நோக்கி திரும்பியுள்ளன. எல்லா இனங்களுக்கும் இந்தியா அதை கண்டாக வேண்டும். மனித குலத்திற்கான மிகச்சிறந்த லட்சியம் இங்கு மட்டுமே உள்ளது. நமது சமஸ்கிருத இலக்கியங்களிலும் தத்துவங்களிலும் உள்ளதும் காலங்காலமாக இந்தியாவின் தனிப்பெரும் பண்பாக திகழ்வதுமாகிய இந்த லட்சியத்தை புரிந்து கொள்வதற்காக இப்போது மேலை நாட்டு அறிஞர்கள் அரும்பாடுபட்டு வருகின்றனர். கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பரப்புவதற்கு இந்தியாவுக்கு வெளியே எந்த பிரச்சாரங்களும் சென்றதில்லை. ஆனால் மாறுதல் ஏற்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அதர்மம் மேலும் போது உலகிற்கு உதவ நான் மீண்டும் மீண்டும் வருகிறேன் என்று கூறுகிறார். நம்மிடமிருந்து நீதிநெறி கோட்பாடுகளை பெறாத நாடே இல்லை என்ற உண்மையை மத ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன. ஆன்மா அறிவற்றது போன்ற மேலான கருத்துக்கள் எந்த மதத்திலாவது காணப்பட்டால் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மிடமிருந்து பெறப்பட்டதே ஆகும். மனித வாழ்வின் அடிப்படை பிரச்சனைகளில் உலக மக்களுக்கு ஒளிகாட்டுகின்ற தார்மீக பொறுப்பு பாரத தாயின் பிள்ளைகளிடம் உள்ளது. அதற்கு தகுதி படைத்தவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டிய கடமை அவர்களுக்கு உள்ளது. ஒன்றை நாம் கவனிக்கலாம். மற்ற நாடுகளின் மாமனிதர்கள் ஏதோ மலைக்கோட்டையில் வாழ்ந்து கொண்டு அவ்வப்போது வெளிவந்து வழிபோக்குகளை கொள்ளையடித்து வாழ்க்கை நடத்திய கொள்ளையர் தலைவரின் வழிவந்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறார்கள். ஆனால் இந்துக்களாகிய நாம் மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து கிழங்குகளிலும் கனிகளிலும் உண்டபடி இறைவனை தியானம் செய்து வந்த ரிஷிகளின் மகான்களின் வழித்தோன்றர்கள் என்று கூறுவதில் பெருமைப்படுகிறோம். நாம் இப்போது இழிவையும் பிற்போக்கையும் அடைந்திருக்கலாம். எவ்வளவுதான் இழிவையும் பிற்போக்கையும் அடைந்திருந்தாலும் நமது மதத்துக்காக சரியான உற்சாகத்தோடு வேலை செய்ய தொடங்கினால் மறுபடியும் மகத்தானவர்களாக ஆகிவிடுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சுவாமி விவேகானந்தர் சர்வசமய பேரவையில் ஆற்றிய நிறைவு நாள் உரை 1893 செப்டம்பர் 27. சர்வசமய பேரவை சிறப்பாக நிறைவேற்றப்பட்டது. இதை உருவாக்க முயற்சி செய்தவர்களுக்கு இறைவன் துணை நின்று அவர்களுடைய தன்னலமற்ற உழைப்பிற்கு வெற்றி வாகை சூட்டியுள்ளார். இந்த அற்புதமான கனவை முதலில் கண்டு பிறகு அதை நனவாக்கிய பரந்த இதயம் உண்மையில் பற்றும் கொண்ட உத்தமர்களுக்கு என் நன்றி. இந்த மேடையில் கரை கடந்து வழிந்தோடிய பரந்த உணர்ச்சி பொழிவிற்கு என் நன்றி. என் மீது ஒருமித்த அன்பு காட்டியதற்காகவும் சமயங்களுக்கு இடையே நிலவுகின்ற அதிருப்தியை தணிப்பதற்காக கூறப்பட்ட கருத்துக்களை பாராட்டியதற்காகவும் அறிவு சார்ந்த சபையினருக்கு என் நன்றி. இந்த இன்னிசையில் அவ்வப்போது சில அபசுவரங்கள் கேட்டன. அவர்களுக்கு என் சிறப்பான நன்றி. ஏனெனில் அவர்கள் தங்கள் மாறுபட்ட ஒளியால் இன்னிசையை மேலும் இனிமையாக்கினர். சமய ஒருமைப்பாட்டிற்குரிய பொது நிலைக்களம் பற்றி அதிகம் பேசப்பட்டது. இதை பற்றி என் சொந்த கோட்பாட்டை இப்போது நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த ஒருமைப்பாடு ஏதாவது ஒரு மதத்தின் வெற்றியாலும் மற்ற மதங்களின் அழிவாலும் கிட்டும் என்று இங்குள்ள யாரேனும் நம்பினால் அவரிடம் நான் சகோதரா உனது நம்பிக்கை வீண் என்று சொல்லிக் கொள்கிறேன். கிறிஸ்தவர் இந்துவாகிவிட வேண்டும் என்பது என் எண்ணமா? கடவுள் தடுப்பாராக. இல்லை. இந்துவோ பௌத்தரோ கிறிஸ்துவராக வேண்டுமென எண்ணுகிறேனா? கடவுள் தடுப்பாராக. விதை தரையில் ஊன்றப்பட்டு மண்ணும் காற்றும் நீரும் அதை சுற்றி போடப்படுகின்றன. விதை மண்ணாகவோ காற்றாகவோ நீராகவோ ஆகிவிடுகிறதா? இல்லை, அது செடியாகிறது. தனது வளர்ச்சி விதிக்கு ஏற்ப அது வளர்கிறது. காற்றையும் மண்ணையும் நீரையும் தனதாக்கி கொண்டு தனக்கு வேண்டிய சத்து பொருளாக மாற்றி ஒரு செடியாக வளர்கிறது. மதத்தின் நிலையும் இதுவே. கிறிஸ்துவர் இந்துவாகவோ பௌத்தராகவோ மாற வேண்டியதில்லை, அல்லது இந்து பௌத்தராகவோ கிறிஸ்துவராகவோ மாற வேண்டியதில்லை. ஒவ்வொருவரும் மற்ற மதங்களின் நல்ல அம்சங்களை தனதாக்கி கொண்டு தன் தனித்தன்மையை பாதுகாத்துக் கொண்டு தன் வளர்ச்சி விதியின்படி வளர வேண்டும். இந்த சர்வ சமய பேரவை உலகிற்கு
எதையாவது எடுத்து காட்டியுள்ளது என்றால் அது இதுதான். புனிதம், தூய்மை, கருணை இவை உலகின் எந்த ஒரு பிரிவுடையையும் தனி சொத்து அல்ல என்பதையும் மிகச் சிறந்த ஒவ்வொரு சமய பிரிவும் பண்புள்ள ஆண்களையும் பெண்களையும் தோற்றுவித்து இருக்கிறது என்பதையும் நிரூபித்துள்ளது. இந்த சாட்சியங்களுக்கு முன்பு தம் மதம் மட்டும்தான் தனித்து வாழும், மற்ற மதங்கள் அழிந்துவிடும் என்று யாராவது கனவு காண்பார்களானால் அவர்களை குறித்து நான் என் இதய ஆழத்திலிருந்து பச்சதாபப்படுவதுடன், இனி ஒவ்வொரு மதத்தின் கொடியிலும் உதவி செய், சண்டை போடாது, ஒன்றுபடுத்து, அழிக்காது, சமரசமும் சாந்தமும் வேண்டும், வேறுபாடு வேண்டாம் என்று எழுதப்படும் என்று அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நன்றி. இந்த உலகத்தில் புண்ணிய பூமி என்று சொல்லத்தக்க ஒரு நாடு இருக்குமானால் தங்கள் வினை பயன்களை தீர்த்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு உயிரும் வந்தாக வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது என்றால், கடவுளை தேடி செல்கின்ற ஒவ்வொரு ஜீவனும் வந்து சேர வேண்டிய கடைசி வீடு ஏதாவது இருக்கிறது என்றால், மேன்மையிலும் தாராள மனப்பான்மையிலும் புனிதத்திலும் அமைதியிலும் இவை அனைத்திற்கும் மேலாக அகநோக்கிலும் ஆன்மீகத்திலும் மனித சமுதாயம் உச்சத்தை அடைந்த நாடு ஏதாவது உண்டென்றால் அது பாரத திருநாடே. மற்ற நாடுகளில் லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தின் அடியாளங்களை சுட்டு பொசுக்குவதான உலகாய பெருந்தியை தணிக்கின்றன. வாழ்க்கை வளத்தை நல்குகின்ற நீர் இங்கேதான் உள்ளது. என்னை நம்புங்கள் நண்பர்களே, இது நடக்கத்தான் போகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக சிந்தனை பேரலைகள் இந்தியாவிலிருந்து அணிவகுத்து உலகையும் சென்றுள்ளன. ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உச்சரிக்கப்பட்ட போதெல்லாம் முன்னால் அமைதியும் பின்னால் ஆசைகளும் மட்டுமே விளைவாக இருந்தது. நாம் மட்டுமே பிற நாடுகளை வென்று அடிமைப்படுத்தாத இனமாக வாழ்கிறோம். அந்த பேராசைகளின் காரணமாக தான் நாம் இன்றும் வாழ்ந்து வருகிறோம். மற்ற நாடுகளுக்கு மதம் என்பது வாழ்க்கையின் எத்தனையோ அம்சங்களுள் ஒன்று. ஆனால் இங்கே இந்தியாவில் மதம் ஒன்றுதான் வாழ்க்கை. இந்திய சிந்தனை, இந்திய பழக்க வழக்கங்கள், இந்திய தத்துவம், இந்திய இலக்கியம் முதலானவை எடுத்த எடுப்பில் பலருக்கு வெறுப்பை தருவதாக இருக்கும். ஆனால் அவர்கள் பொறுமையை கைக்கொள்ள வேண்டும், தொடர்ந்து படிக்க வேண்டும். அந்த கொள்கையின் அடிமூற்றாக ஓடுகின்ற மகத்தான கருத்துக்களோடு நெருங்கிய தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போது 199 பேரும் அதன் தாக்கத்தை புரிந்து கொள்வார்கள், அந்த வசீகரத்தை உணர்வார்கள். அமைதியான பொறுமையான துயரத்தையோ அனுபவித்து வந்துள்ள இந்த ஆன்மீக இனமும் அது போலவே உலகின் சிந்தனையின் போக்கில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரலாறு மீண்டும் திரும்ப போகிறது. மேலை நாட்டின் மதமோ அறிவற்றோரின் கைகளில் சிக்கி கிடக்கிறது. அதனால் அறிஞர்கள் மதத்தை சார்ந்த எதையும் வெறுப்போடு பார்க்கின்றனர். இந்த நிலையில்தான் இந்திய மனங்களின் மிக உயர்ந்த ஆன்மீக லட்சியங்கள் வெளிப்பாடாக இருக்கின்றன. இந்திய தத்துவ ஞானம் முன்னே வருகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியா உலகிற்கு கொடுக்க வேண்டியது இதுதான். ஏகம் சத் விப்ரா பகதோ வதந்தி, இருப்பது ஒன்றே, மகான்கள் அதை பல பேர்களால் அழைக்கிறார்கள். சிவன் விஷ்ணுவிற்கு மேலானவர், விஷ்ணு மட்டும்தான் எல்லா ஆற்றல்களையும் உடையவர், சிவபெருமான் ஒன்றுமே இல்லாதவர் என்பதெல்லாம் இல்லை. கிறிஸ்து சிவனை விட உயர்ந்தவர் என்பதோ, சிவன் கிறிஸ்துவை விட உயர்ந்தவர் என்பதோ இல்லை. சிவனே உயர்ந்தவர், கிறிஸ்து மற்றும் அல்லாஹ் எதுவும் இல்லாதவர் என்பதும் இல்லை. சிவன் விஷ்ணு என்றெல்லாம் எத்தனையோ 100 பேரால் அழைக்கப்படுவது ஒரே கடவுள் தான். பெயர்கள் வேறு, ஆனால் இருப்பது ஒன்றுதான். இந்தியா போதிக்கத்தக்க மேலான வேறு போதனைகளும் உள்ளன. சாதுத்தன்மை, மேன்மை, மணிக்கும் குணம், சகிப்புத்தன்மை, அனுதாபம், சகோதரத்துவம் முதலியவற்றை ஜாதி மத இன வேறுபாடுகள் இல்லாமல் ஆண் பெண் குழந்தைகள் படித்தவர் பாமரர் என்று அனைவரும் கற்கலாம். இறைவா, உன்னை மக்கள் பல பேரால் அழைக்கின்றனர், ஆனால் நீ ஒருவனே. வாய்ப்பு நன்றி. நன்றி கல்யாண். கல்யாணை தொடர்ந்து உடற்கல்வி துறையிலிருந்து போஸ்டர் நீங்க உங்களுடைய வாசிக்கலாம். Take risk in your life. If you win, you can lead. If you lose, you can guide. Good afternoon, everyone. Today, I'm going to speak a few words on Swami Vivekananda. Swami Vivekananda, born Narendranath Datta, was one of India's foremost religious philosophers, known for his humanistic approach to the Vedas. He scattered the text of Hinduism
Vivekananda provided a window to a West to access the religion. He a proponent of the Vedanta philosophy in the United States and England, and appealed as a spoken person for Hinduism at the World's Parliament of Religious at Chicago in 1893. The audience was captive by Vivekananda. One of the accounts described him as an Orient by divine right, and undoubtedly the greatest figure at the Parliament. On his return to India with the small groups of Western disciplines in 1897, Vivekananda founded the Ramakrishna Mission at Belur Mat on banks of Hooghly, Ganga, near Kolkata. Today, at a time when popularism and fundamentalism has gripped the country, Vivekananda's approach to Hindu's family or a slave, from a pitch of inclusivity to preaching universal tolerance. Vivekananda propagated Hinduism as a safe space that has sheltered the persecutors and refugees of all the nations of the earth. It's filled my heart with joy unspeakable to rise in response to the warm and coordinate welcome which has given us. I thank in the name of the most ancient order of monks in the world. I thank you in the name of the mother of religious. And I thank you in the name of millions and millions of Hindu people of all classes and sects. My thanks also to some of the speakers on this platform who is referring to the delegates from the Orient, have told you these men from far off nations, when may claim the honor of bearing to different lands to the idea of tolerance. I am proud to belong to a religion which has taught the world both tolerance and universal acceptance. We believe not only in universal toleration, but accept all religion as truth. I am proud to belong to a nation which has sheltered the persecutors and the refugees of all regions and nations of the earth. I tell you that we have gathered in our bosom the purest remnant of the Israelis who has come to the southern India and took the refugee with us in very year which his holy temple was shattered into pieces by Roman tanks. I proud to belong to the religion which has shattered and is still frosting the remnant of Grand Gostian nation. I will quote you the breathing a few lines from the hymn which I remember to have repeated from my earliest boyhood, which has every day repeated by millions of human beings, as the different streams have their sources in different parts, which mean through different tendencies, various through they appear, crooked or straight, all lead they. Thank you. Thank you. Host நன்றி. ஹோஸ்டனை தொடர்ந்து அஸ்வத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு பரமக்குடியில் வரவேற்புக்கு பதிலுரை வழங்கியது. நீங்கள் மிகுந்த அன்போடும் கனிவோடும் எனக்கு அளித்த வரவேற்பிற்கு நன்றி சொல்வது என்பது இயலாத காரியம். மேலை நாடுகளில் என்னால் செய்யப்பட்டிருக்கும் வேலை மிகவும் சிறியது. நான் செய்ததை போல் மேலை நாட்டில் 100 மடங்கு வேலை செய்ய இங்குள்ள ஒவ்வொருவராலும் முடியும். இந்தியாவில் காடுகளிலிருந்து தோன்றிய இந்தியாவில் மண்ணுக்கு மட்டுமே சொந்தமான ஆன்மீகம், தியாகம் ஆகியவற்றை உலகம் முழுவதற்கும் போதிப்பதற்கு தயாரான வெல்ல முடியாத ஆன்மீக ஆற்றலோடு கூடிய மனிதர்களை தோன்றும் நாளை நான் எதிர்பார்த்து அவளோடு எதிர்பார்க்கிறேன். சமூக வாழ்வை உருவாக்க இந்த உலகத்தில் 2 முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஒன்று மதத்தை அடிப்படையாக கொண்டது, மற்றொன்று சமுதாயத்தை
தேவைகளை அடிப்படையாக கொண்டது ஒரு முயற்சி. ஆன்மீகத்தின் மீது எழுப்பப்பட்டது மற்றொன்று லௌகீகத்தின் மீது. ஆன்மீக அடிப்படை மட்டும் இல்லாமல் போனால் மேலை நாகரிகம் அடுத்த 50 ஆண்டுகளுக்குள் தூள் தூளாக சிதறிவிடும். மனித குலத்தை வாழ நினைப்பது முழுக்க முழுக்க பயனற்ற வீண் முயற்சி. அந்த ஐரோப்பாவை எது காக்க முடியும் என்று தெரியுமா? உபநிடதங்கள் கூறுகிற ஆன்மீகம் மட்டுமே. மகத்தான இந்த உண்மையை இந்தியா உலகிற்கு போதிக்க வேண்டும். ஏனெனில் அது வேறெங்கும் இல்லை. அந்த உண்மையே ஆன்மீகம். ஆன்மாவை பற்றிய உண்மை ஒரு மனிதனை நிமிர்ந்த செயல் புரிய வைப்பது எது? பலமே நன்மை, பலவீனம் தான் பாவம். வெடிகுண்டை போல் வெளி கிளம்பி குண்டிலிருந்து பாயும் இரும்பு சிதறல்களை போல் அறியாமை திரள்கள் மீது பாயும் ஒன்று உபதேசங்கள் இருக்கும். அது அச்சமின்மை என்று ஒரு சொல்லாகும். அச்சமின்மையே ஒரு மதம் எனவும் கூறலாம். புதிய சமூக அமைப்பிற்கு உங்கள் ஆன்மீகம் ஒரு குறிப்பிட்ட வகையில் அடிப்படையாக அமைய வேண்டும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அஸ்வத். அஸ்வத்தை தொடர்ந்து சோலை பாண்டியன், நீங்க உங்களுடைய உரையை வழங்கலாம். அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் அளித்த வரவேற்புக்கு பதிலுரை. நாம் ஒன்று நினைக்கிறோம், தெய்வம் ஒன்று நினைக்கிறது. இந்த வரவேற்பும் சொற்பொழிவும் ஆங்கில முறையில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் கடவுளோ அதனை வேறு வகையில் நடத்தி திருஷ்டம் கொண்டனர். சிதறி கிடக்கின்ற இந்த மக்கள் கூட்டத்தில் இதோ இந்த ரதத்திலிருந்து கீழே பாணியில் பேசுகிறேன். இப்படித்தான் நடத்திருக்க வேண்டும். எனவே அதற்கு நமது நன்றி. இது சொற்பொழிவிற்கு ஓர் உத்வேகத்தை கொடுக்கும். நான் உங்களுக்கு சொல்ல போகின்றவை எல்லாம் வலிமையுடன் தெளிவாகவும் என் குரல் அனைவரும் கேட்குமா என்பதும் சந்தேகமே. எனினும் இயன்ற அளவு முயற்சி செய்கிறேன். திறந்த வழியில் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நான் இதுவரை பேசியதில்லை. ஒவ்வொரு நாட்டிற்கும் அதற்கே உரிய பாதை ஒன்று உண்டு. அதுபோலவே ஒவ்வொரு நாட்டிற்கும் உயிர் நாடியாக லட்சியமும் ஒன்று உள்ளது. இந்திய மதத்தின் வளர்ச்சி மதத்தை பொறுத்தே அமைகிறது. பிற நாடுகளில் மதம் என்பது வாழ்க்கையின் எத்தனையோ அம்சங்களை ஒன்று. உண்மையாக சொல்வதனால் அது மிக சாதாரணமான அம்சமே. இங்கே இந்தியாவிலேயே நாட்டின் இதயமே மதத்தால் தான் உருவாகியுள்ளது. மதத்தால் தான் உருவாகியுள்ளது. இதுவே முதுகெலும்பு, இதுவே அடிப்படை. இந்த அஸ்திவாரத்தின் மீன் தூர்தான் நமது தேசிய வாழ்வாகிய கட்டிடம் எழுதப்பட்டுள்ளது. அரசியல் அதிகாரம் ஏன் அறிவுடை இரண்டாம் மதம் ஒன்றே முக்கியமானதாக இங்கு கருதப்படுகிறது. உலக நாடுகளில் முன் 2 பிரச்சனைகள் உள்ளன. உலக நாடுகளில் முதல் 2 பிரச்சனைகள் உள்ளன. இவற்றிற்கு தீர்வு காண இந்தியா ஒரு புறம், பிற நாடுகள் மறுபுறமாக என்று முயற்சியில் ஈடுபடுகின்றன. பிரச்சனை இதுதான். யார் வாழ வேண்டும்? ஒரு நாட்டை வாழ வைப்பதும் பிற நாடுகளை அழிய வைப்பதும் எது? வாழ்க்கையை போரில் வாழ வேண்டும். ஒரு நாட்டை வாழ வைப்பதும் போதுமான துறவா, ஜனமா உணர்வா? வரலாறு காணாத அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் என்ன எண்ணினார்களோ அவ்வாறே நாமும் சிந்திக்கிறோம். நமது தீர்வு துறவு, விட்டுவிடுதல், அச்சமின்மை, அன்பு இவையே வாழத்தக்கவை. புலனி பாகங்கள் விடுவது ஒரு நாட்டை வாழச் செய்யும். நமது மாபெரும் நாடு இதுவரை எந்த நாட்டிற்கும் எந்த காலத்திலும் ஏற்றபடியாக அளவிற்கு பெரும் சோதனைகள், ஆபத்துகள், சூழ்நிலை மாற்றங்கள் என்று எத்தனையோ துரதிருஷ்டங்களை தாங்கியுள்ளது. இருந்தும் பிழைத்திருக்கிறது. ஏனெனில் அது துறவு என்ற பக்கத்தை எழுதியுள்ளது. துறவு இல்லாவிடில் மதம் ஏது? ஆனால் ஐரோப்பிய நாடுகளோ பிரச்சனைக்கு மறுபக்க தீர்வை எடுத்துள்ளது. நல்ல வழியோ தீய வழியோ
ஒருவன் எவ்வளவு அதிகம் பொருள் ஈடுகிறானோ அது போலவே தீர்வு எழுத்துக்களோ நல்ல வழியோ தீய வழியோ அதிகாரம் இருக்க வேண்டும். போட்டி, கொடுமையான இதயமற்ற இரக்கமற்ற போட்டி, இதுவே ஐரோப்பிய சட்டமாகும். ஆனால் நமது சட்டமோ ஜாதியாகும். போட்டியை முற்றிலும் போட்டியின் ஆற்றலை தடுப்பதாகவும் அதன் கொடுமைகளை குறைப்பதாகவும் புதிரான இந்த வாழ்க்கையை பாதையில் மனிதனின் பயணத்தை மென்மையாக்குவதாகும். நண்பர்களே, உங்கள் உற்சாகம் கண்டு மகிழ்கிறேன். ஆனால் இது நிலையாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். இந்தியாவில் நாம் மகத்தான காரியங்களை செய்ய வேண்டியுள்ளது. அதற்கு உங்கள் உதவி தேவை. இத்தகைய உற்சாகம் வேண்டும். நன்றி கூடி விடைபெறுகிறேன். அனைத்து உள்ளங்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த நல்லாசிரியர்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சோலைபாண்டியன், உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். நரேந்திரகுமார், நீங்க உங்களுடைய உரையை வழங்கலாம். கொஞ்சம் விரைவாக. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். விவேகானந்தர் ராமநாதபுரத்தில் வரவேற்பு பதிலுரை அளித்தார். அவ்வுரையை பொழுது பார்ப்போம். மிக நீண்ட இரவு விலகுவது போல் தோன்றுகிறது. மிக கடுமையான துன்பம் கடைசியாக முடிவுக்கு வந்துவிட்டது போல் தோன்றுகிறது. இனம்போல் கிடந்த உடம்பு இழிப்பது போல் உள்ளது. இந்த நேரத்தில் ஞானம், பக்தி மற்றும் கர்மம் என்ற ஒரு குரல் நம்மை நோக்கி வருகிறது. நம் தாய்நாடாகிய இந்தியா விழித்தெழுகிறார். நமது பாரத தாய் நீண்ட ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து விழிக்கிறார். அவளை யாரும் தடுக்க முடியாது. இனி அவள் தூங்கப் போவதில்லை. புறசக்திகள் எதுவும் அவளை அடிமைப்படுத்த முடியாது. ஏனெனில் அவளது காலடியில் எல்லையற்ற ஆற்றல் எழுந்து கொண்டிருக்கிறது. என் சகோதரர்கள், நாம் எல்லோரும் கடுமையாக உழைப்போம். தூங்குவதற்கு இது நேரமில்லை. எதிர்கால இந்தியா நம்முடைய உழைப்பை பொறுத்து அமையப் போகிறது. இப்போது இந்திய தாய் தயாராக காத்திருக்கிறார். தூக்கத்தில் இருக்கிறார். அவ்வளவுதான். இழுத்திருங்கள். அழியாத தன் அரியாசனத்தில் முன்பு எப்போதும் இல்லாத பெருமையோடும் அவள் வீற்றிருப்பதை காணுங்கள். சைவர்கள் சிவபெருமானாகவும், வைணவர்கள் விஷ்ணுவாகவும், பௌத்தர்கள் புத்தராகவும், கிறிஸ்துவர்கள் இயேசுவாகவும், முகமதியவர்கள் அல்லாவாகவும், ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு தெய்வமாகவும், வேதாந்தர்களுக்கு பிரம்மாவாகவும் இருக்கின்ற அந்த ஒரே கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்ற உண்மையும் அந்த இறைவனின் பெருமையும் இந்த நாட்டிற்கு மட்டுமே தெரிந்த உண்மையாகும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, உதவுவாராக. இந்த கருத்தினை செயல்படுத்த அவர் வலிமையும் ஆற்றலும் தருவாராக. நன்றி, வணக்கம். நன்றி நரேந்திரகுமார். நரேந்திரகுமாரை தொடர்ந்து சூரியகாந்த், நீங்க உங்களுடைய உரையை வழங்கலாம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கும் முறை சிவகங்கையிலும் மானாமதுரையிலும் அளித்த வரவேற்புக்கு நமது விவேகானந்தர் கூறிய பதிலுரையாகும். நீங்கள் எனக்கு அளித்த இதமான வரவேற்புக்கான எனது ஆழ்ந்த நன்றியை வார்த்தைகளால் விளக்க முடியாது. மேலை நாட்டில் என்னால் செய்யப்பட்ட சிறிய வேலை குறித்து நம் நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் மக்கள் தெரிவித்து வருகின்ற மகிழ்ச்சியும் பாராட்டும் காண்பதற்கு பெருமை மிக்க காட்சியாக உள்ளது. பெருமைப்படத்தக்கவர்களான மேன்மை மிக்க நமது முன்னோர்கள் நமக்கு அளித்துள்ள பாரம்பரிய சிறப்பினை இன்னும் நாம் இழந்து விடாதிருப்பது கண்டு நான் குதூகலம் அடைகிறேன். எனது உற்சாகம் எல்லாம் இந்த நாட்டின் இதயம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் வலிமை குன்றவில்லை என்பதை அறிவதற்காகத்தான். இந்தியா இன்றும் வாழ்கிறது. அது இறந்து விட்டதாக யார் சொன்னது? நாம் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என்று மேலை நாடுகள் விரும்புகின்றனர். ஆனால் அவர்கள் நம்மை போர்க்களத்தில் சுறுசுறுப்பாக காண விரும்பினால் ஏமாற்றமே அடைவார்கள். அது நமது களம் அல்ல. இப்பொழுது நான் சில கடினமான வார்த்தைகளை சொல்லியாக வேண்டியுள்ளது. நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். ஐரோப்பியர்களின் உலகியல் நம்மை ஏறக்குறைய முன்கெடுத்து விட்டது என்று சற்று முன் குற்றம் சாட்டினார்கள். தவறு ஐரோப்பியர்களுடையது மட்டுமல்ல, பெரும் பங்கு நம்முடையதே ஆகும்.
நாம் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதன் உள்நோக்கத்தையும் அடிப்படை தன்மையையும் பற்றி கண்டறிய வேண்டும். நம்மை நாமே காயப்படுத்திக் கொண்டதன்றி பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் நம்மை காயப்படுத்த முடியாது என்பது உறுதியாக நமக்கு தெரியும். கடந்த 600-700 ஆண்டுகளாக நாம் எவ்வளவு இளைநிலையை அடைந்துள்ளோம் என்பதை எண்ணி பாருங்கள். தண்ணீரை வலது கையால் குடிக்க வேண்டுமா, இடது கையால் குடிக்க வேண்டுமா, அல்லது கைகளை 3 முறை கழுவுவதா, 4 முறை கழுவுவதா, வாயை கொப்பளிப்பது 5 முறையா, 6 முறையா? இவைதான் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நமது அறிவு ஜீவிகளின் வாத பிரதிவாதமாக இருந்து வந்துள்ளது. இத்தகைய ஈடுநிலையற்ற வாதங்களில் ஈடுபடுவதிலும் இவற்றுக்கு அற்புதமான தத்துவ விளக்கங்களை எழுதுவதிலும் தவிர காலத்தை கழிக்கின்ற மனிதர்களிடமிருந்து நீங்கள் வேறு என்னதான் எதிர்பார்க்க முடியும்? நமது மதம் சமையல் அறைக்குள் அடங்கிவிடுகின்ற ஆபத்துக்கு வந்துள்ளது. நாம் வேதாந்திகள் அல்ல. நம்மில் பெரும்பாலானோர் பௌராணிகர்களும் அல்ல, தாந்திரிகர்களும் அல்ல. நாம் எல்லாம் வெறும் தீண்டாதே என்னும் மதத்தை சார்ந்தவர்கள். நமது மதம் சமையலறையில் இருக்கிறது. பானைதான் நமது கடவுள். என்னை தொடாதே, நான் புனிதமானவன் என்பதே நமது மதம். இத்தகைய நிலைமையை தலைகீழாக மாற்ற வேண்டும். அதன் பின்னர் உறுதியோடு எழுந்து நிற்க வேண்டும். செயல்திறனும் வலிமையும் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். எனக்கென்று திட்டங்கள் உள்ளனர். இறைவன் திருவுளம் கொள்ளவும் எனக்கு நீண்ட ஆயுளை அளிக்கவும் செய்வாரானால் அவற்றை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளும் கிடைக்கவே செய்யும். இதில் நான் வெற்றி பெறுவேனா மாட்டேனா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு உயரிய லட்சியத்தை மேற்கொள்வதும் அதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணிப்பதும் ஒரு மகத்தான காரியமாகும். இதுதான் இப்போது இந்தியாவில் செய்யப்பட வேண்டிய மகத்தான காரியம். தற்போதைய மத மறுவளர்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சூரியகாந்த். இறுதி உரையாக ஆங்கிலத்திலிருந்து ஒரு உரை, 3ஆம் ஆண்டு BCA அஸ்வந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Thank you, Anna. Thanks to Swami Maharaj. Good afternoon to the respected principal Anna, director Anna, Dean Anna, HOD Anna, and to all the staff members. I am M. Ashwin from the BCA. On this wonderful occasion, it is an immense pleasure for me to give a speech about Swami Vivekananda thoughts and speech of inspirations. It was helpful coming from minds, faith in us and faith in God. This is the secret and success. Keep strong. The Buddha contains abstractions. All you want to take achieve through my obstacles. Only your heart give any little thing you can, but keep better. Do good. This is all worship. To do good to others. Question is the kind of God. If man idea or the man with the idea or and the idea of gold take the steps. அஸ்வந்த் இருக்கீங்களா? ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. Okay. Sorry for the interruption. If a man with the idea of holding 1,000 states and without idea of 50,000 states, it's better to have an idea of which is assessed or viewed. Work is do your best and be God. Be unattached. Papa issue
Uttare Dappanatmanam, the slogan from Tida says, and elevates itself only, and has the to small mountains high uplands. Feel the poor, the ignorant, downtrodden, feel the heart stops, and the brain breathes. The poor, the soul of the feet, Lord, Lord, beautiful, big mind and soul, kind. You will like yourself the way, and so will other people. Remove great spirit, tremendous change in bounds, of the poor, set the down, and God will bless. Be unselfish. Choose the highest ideal and live your life together. அஸ்வந்த் முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. நீங்க கட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நன்றி. இந்தியா முழுக்க பல்வேறு கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் 75வது பொன்விழா ஆண்டை நோக்கி நாம் புறப்பட தயாராக இருக்கின்ற நல்ல வேளையிலே 159வது சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளை நாடு முழுவதும் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல வேளையிலே விவேகானந்தருடைய சிந்தனைகளை இளைஞர் மத்தியில் எடுத்துச் செல்லும் முகத்தாக ஸ்ரீராமகிருஷ்ண மிஷன் வித்யாலய கலையறிவியல் கல்லூரியினுடைய நிகழ்வுகள் இதில் அடங்கும். அந்த வகையிலே கலையறிவியல் கல்லூரியினுடைய சுயநிதி பிரிவு மாணவர்கள் விவேகானந்தனுடைய நல்லுரைகளை உலகம் முழுவதும் கேட்கும் வண்ணம் இங்கே இணையம் வாயிலாக எடுத்துரைத்தார்கள். கிட்டத்தட்ட 10 மாணவர்கள் விவேகானந்தனுடைய நல்லுரைகளை இங்கே வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு கல்லூரியினுடைய நிர்வாகத்தின் சார்பிலும் இயக்குனர் மற்றும் டீன் ஆசிரியர்களுடைய சார்பிலும் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் என்கின்ற முறையிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இந்நிகழ்வினுடைய இறுதியாக நம்மிடையே அனைவருக்கும் நன்றி உரை வழங்குவதற்கு நம் கல்லூரியினுடைய புல சுயநிதி புல முதன்மையர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளருமாக மாணவர்களுடைய நலன் காக்கும் வண்ணமும் இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மேலாள் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து பல்வேறு ஊக்கங்களையும் ஆக்கங்களையும் எங்களுக்கு கொடுத்து வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கினிய அண்ணா முனைவர் முனைவர் கந்தப்பண்ணா அவர்களை அன்போடு நன்றி உரை வழங்க அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். போட்டுதலுக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய வித்யாலய கல்வி நிறுவனத்தினுடைய செயலர் சுவாமி அஷ்டானந்தாஜி மகாராஜ் அவர்களே, நம்முடைய கலை அறிவியல் கல்லூரியினுடைய செயலர் சுவாமி நிர்மலேசந்தா மகாராஜ் அவர்களே, நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் தங்கவேலண்ணா அவர்களே, சுயநிதி பிரிவினுடைய இயக்குனர் ஸ்ரீதரண்ணா அவர்களே மற்றும் பேராசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்திய வரலாற்றிலே மிக ஒரு முக்கியமான நாளாகும். நம்முடைய வீரத்துறவி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் நேஷனல் யூத் டே என்ற வகையிலே 1985 முதல் இந்திய அரசாங்கம் மிக விமர்சையாக இந்த ஜனவரி 12 கொண்டாடி கொண்டிருக்கின்றது. நம்முடைய கல்வி நிறுவனங்களிலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் காரணமாக நாம் இந்த 2 வருடங்களாக நாம் இந்த நேஷனல் யூத் டேவை மிக எளிமையாக ஆனால் மிக சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று காலை நம்முடைய கல்லூரியிலே நம்முடைய வளாகத்திலே வித்யாலயத்தினுடைய வளாகத்திலே அமைந்திருக்கின்ற வீரத்துறவி விவேகானந்தனுடைய சிலைக்கு முன்பாக நம் மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவரை பற்றி மிக சிறப்பாக எடுத்துரைத்து மாணவ செல்வங்கள் எல்லாம் மிக விமர்சையாக கொண்டாடினார்கள். அதன் ஒரு பகுதியாக இந்த இணையதளம் மூலமாக நம்முடைய இளைஞர்களை பேச வைக்க வேண்டும் என்று நாங்கள் யோசனை செய்து இந்த நிகழ்ச்சியானது மிக குறுகிய காலத்திலே ஒரு 11 மணி அளவிலே தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்த வேண்டும் என்று நாம் நினைத்தோம். உடனடியாக நமது பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய சீரிய முயற்சியினாலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கிட்டத்தட்ட 10 மாணவர்கள் மிக அற்புதமாக நீங்கள் பேசினீர்கள். உண்மையிலேயே நீங்கள் பேசிய கருத்துக்கள் எல்லாம் இந்த இணையதளம் வாயிலாக இந்த இந்தியா முழுவதும் என்ன எங்கே இருக்கின்ற உலகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய மாணவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் இது நிச்சயமாக போய் சேரும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த குறுகிய காலத்திலே ஏற்பாடு செய்திருந்தாலும் மிகவும் அற்புதமான முறையிலே ஏற்பாடு செய்திருந்த இந்த விழாவிற்கு பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்ச்சிய நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் தங்கவேலன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த அடியாக நமது கல்லூரியினுடைய செயலரும் வித்யாலய நிறுவனங்களுடைய உதவி செயலராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தவ சுவாமி நிர்மலேசந்தா அவர்களெல்லாம் நமக்கு ஆசிரியை வழங்கினார்கள். அவர்கள் பேசும் பொழுது இந்த இந்திய திருநாட்டிலே சுவாமி விவேகானந்தருடைய ஆற்றிய செயல்களையும் அவர் கடல் கடந்து நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை எப்படி அந்த உலக நாடுகளுக்கெல்லாம் பரப்பினார் என்பதையும் அவற்றையெல்லாம் இளைஞர்களாக நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக நமக்கெல்லாம் எடுத்து கூறினார்கள். அந்த வகையிலே நமக்கெல்லாம் ஆசிரியை வழங்கிய நம்முடைய கல்லூரியினுடைய செயலர் சுவாமி நிர்மலேசந்தா மகாராஜ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய சுயநிதி பிரிவினுடைய ஸ்ரீதரண்ணா அவர்களுக்கு குறுகிய காலத்திலே நம்முடைய பேராசிரியர் பெருமக்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தபடியாக குறுகிய காலமாக இருந்தாலும் நம்முடைய பேராசிரியர் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு உடனடியாக அந்தந்த வகுப்பிலே எந்த மாணவர்கள் சிறப்பாக பேசுவார்கள் என்பதை தேர்ந்தெடுத்து 10 மாணவர்களை நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை இங்கே பேசுவதற்கு ஊக்கப்படுத்தினார்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த நம்முடைய பேராசிரியர் பெருமக்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியிலே 10 மாணவர்கள் கலந்து கொண்டு மிக சிறப்பாக உரையாற்றினீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் அந்த பிரிபரேஷன் செய்வதற்கு நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த காலம் குறைவாக இருந்தாலும் நல்ல கருத்துக்களை நீங்கள் எடுத்துக் கூறினீர்கள். நிச்சயமாக இந்த கருத்துக்கள் நம்முடைய மாணவர்களிடத்திலேயும் பொதுமக்களிடத்திலேயும் நல்ல முறையிலே போய் சேரும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. அந்த வகையிலே இங்கு உரையாற்றிய அந்த 10 மாணவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தனைக்கும் மேலாக
இந்த நிகழ்ச்சியிலே கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பயன்பெற்றிருக்கின்றீர்கள். நிச்சயமாக நாம் மீண்டும் இங்கே நம் வகுப்புகள் எல்லாம் தொடரும் போது இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் நினைத்து பார்த்து இந்த நிகழ்வு மூலமாக நாம் கற்றுக்கொண்டதை எல்லாம் நாம் நம்முடைய எதிர்காலத்திலே பயன்படுத்தி அதன் மூலமாக நம் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்ற இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த இணையதள நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தனைக்கு மேலாக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு நமக்கு உதவி வருகின்ற நம்முடைய நிர்வாகத்திற்கும் இதற்கு நல்ல உறுதுணையாக இருந்து பணியாற்றிய நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை தொடங்கிய இந்த தேசிய இளைஞர் தின விழாவினுடைய நிறைவாக நன்றி உரை வழங்கிய கல்லூரியினுடைய சுயநிதி குல முதன்மையர் முனைவர் கந்தப்பண்ணா அவர்களுக்கு இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் என்கின்ற முறையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லும் பகலும் பிறருக்காக நீங்கள் உங்கள் ரத்தத்தை சிந்தி உழைப்பீர்களே, ஆனால் இந்த வாழ்க்கையில் உங்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அல்லும் பகலும் பிறருக்காக நீங்கள் உங்கள் ரத்தத்தை சிந்தி உழைப்பீர்களே, ஆனால் இந்த வாழ்க்கையில் உங்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. சுவாமி விவேகானந்தர். இந்த தேசிய இளைஞர் தின விழாவிலே உங்களுக்கு எங்களுடைய நல்ல வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதோடு மாணவர்கள் விவேகானந்தனுடைய நல்லுரைகளை செவிமடுத்து வாழ்க்கையில் பயனுற வகையில் அவற்றை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வு இணைய வாயிலாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் அத்துணை மாணவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.